வணக்கம் எல்லாருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு தென்னிந்தியால இருக்கிற ஒரு ரொம்பவே விசித்திரமான கோவிலுக்கு ஒரு பயணம் போலாம். அங்க அம்மனுக்கு ஒரு சாதாரண பொருளை நைவேத்தியமா வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை அந்த கோவிலை விடவே ரொம்ப ஆச்சரியமானது. ஏன் ஒரு அம்மனுக்கு பக்தர்கள் தக்காளியை கொண்டு போய் படைக்கிறாங்க? இதுதான் இந்த கோவிலோட பெரிய மர்மமே. இதுக்கான பதில் ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையில இல்ல, இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நம்பவே முடியாத ஒரு உண்மையில ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த கதை என்னன்னு பாப்போம். சரி, இந்த மர்மத்துக்கு விட தெரியணும்னா நம்ம கொஞ்சம் காலத்துல பின்னாடி போகணும். இந்த கதையோட மையமே ஒரு 8 வயசு சின்ன பொண்ணுதான். சமயபுரத்திலிருந்து வந்த சிறுமி 1956ல நடந்த ஒரு மர்மமான வருகை. சரி, நாம இப்போ 1956ஆம் வருஷத்துக்கு போறோம். நாம இப்போ நிக்கிற இடம் காரைக்குடி பக்கத்துல இருக்கிற மீனாட்சிபுரம்னு ஒரு சின்ன கிராமம். இங்கதான் அந்த நம்ப முடியாத கதை ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு நாள் லலிதான்னு 8 வயசு பொண்ணு அந்த ஊருக்குள்ள வர்றா. அவ எங்கிருந்து வர்றா, யாருன்னு யாருக்குமே தெரியல. அவளை பார்க்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. உடம்பு பூரா அம்மை போட்ட தழும்புகள். ஆனா அவ பேச ஆரம்பிச்சா போதும் அருள் வாக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இத பார்த்த ஊர் மக்களுக்கு ஒரே குழப்பம், ஆச்சரியம், ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தேகமும் கூட. நீ யாருமான்னு கேட்டதுக்கு அவ சொன்ன பதில், நான் சமயபுரத்திலிருந்து வரேன். அடேங்கப்பா, அந்த ஒரு வார்த்தை அங்க இருந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சமயபுரம்னா அது மாரியம்மனோட சக்தி வாய்ந்த ஸ்தலம். அதனால அந்த சின்ன பொண்ணோட வார்த்தைகளுக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்குமோன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து தக்காளி செடியின் அற்புதம். ஊர் மக்களோட சந்தேகம் எப்படி பக்தியா மாறிச்சுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த ஊர்ல எல்லாருமே அவளை நம்பல. ஊரே 2ஆ பிரிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். ஒரு கூட்டம், என்ன இது, உடம்பெல்லாம் தழும்போட ஒரு பொண்ணுன்னு சொல்லி கேலி பண்ணாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் அந்த அம்மை தழும்புகளை உத்து பார்த்தாங்க. அது முத்து மாதிரி சொல்லிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க அந்த பொண்ண ஒரு தெய்வ குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த கதையோட முக்கியமான திருப்பு முனையே இப்போதான் நடக்குது. ஒருத்தர் அந்த பொண்ண ரொம்ப ஏளனமா பேசி கிண்டல் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கோபப்படல. ரொம்ப அமைதியா, ஐயா, உங்க வீட்டு கிணத்தாண்ட ஒரு தக்காளி செடி முளைச்சிருக்கு பாருங்க, அதுல ஒரே ஒரு தக்காளி பழம் இருக்கு, அதை மட்டும் பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுது. அதுக்கு அவரு, என்ன கிண்டலா, என் வீட்டுல தக்காளி செடியே கிடையாதுன்னு சொல்லி சிரிக்கிறாரு. சரி, வீட்டுக்கு போய் பாப்போமேன்னு போறாரு. அங்க போய் பார்த்தா ஆச்சரியம், அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே புதுசா ஒரு செடி, அதுல ஒரே ஒரு தக்காளி. அந்த நொடியில அவரோட சந்தேகம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு. அது பக்தியா மாறிடுச்சு. சிறுமி தெய்வமானாள். ஒரு தெய்வீக மாற்றம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த சின்ன பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றா. நான் இந்த இடத்துல மகாமாயா இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிப்பேன்னு அறிவிக்கிறா. அந்த வார்த்தைகளுக்கு பிறகு அவ இந்த உலகத்தை விட்டு நீங்கினா. ஆனா மக்கள் அவ இறந்து போயிட்டான்னு சொல்லல, அவ முக்தி அடைஞ்சிட்டான்னு சொல்றாங்க. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் முக்தினா என்ன? அதாவது ஆன்மா இந்த உலக பந்தத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு ஒரு தெய்வீக நிலைக்கு போறது. சிம்பிளா சொல்லணும்னா அவளோட மனித வடிவம் மாறி அவ ஒரு தெய்வமா உருமாறினா. இங்கதான் ஒரு ரொம்ப அழகான விஷயம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? அவளோட உடம்புல இருந்த அம்மை தழும்புகளை மக்கள் முத்து மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதனாலதான் தெய்வமான அந்த சிறுமிக்கு முத்து மாரியம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சு. பாருங்க, அவளோட அடையாளமே அவளோட தெய்வீக பேரா மாறிடுச்சு. நம்பிக்கையின் மரபு, ஒரு அற்புதம் எப்படி ஒரு பெரிய பாரம்பரியமா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த முழு கதையும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. 1956ல லலிதாங்கிற ஒரு மர்மமான சிறுமி வர்றா. ஒரு தக்காளி செடியால ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அப்புறம் அந்த சிறுமியே முக்தி அடைஞ்சு முத்து மாரியம்மன் தெய்வமா மாறுறா. இந்த நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பின்பற்றுற ஒரு தனித்துவமான வழிபாட்டு முறையை உருவாக்கியிருக்கு. உண்மையாவே ஆச்சரியமான கதை தான். அப்போ நம்ம இந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, ஏன் இந்த கோவில்ல தக்காளிய படைக்கிறாங்கன்னு? இப்போ அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. அன்னைக்கு அந்த சந்தேகப்பட்டவரை நம்ப வச்ச அந்த ஒத்த தக்காளி தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கையின் அடையாளமா அம்மனுக்கு புனித படையலா மாறியிருக்கு. கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட எத்தனை புனிதமான நம்பிக்கைகள், பாரம்பரியங்கள் எல்லாம் ஏதோ பழங்கால வேதங்கள்ல இருந்து மட்டும் வரல. அதுக்கு பதிலா இது மாதிரி ஒரு தனி நபரோட வாழ்க்கையில நடந்த மறக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை செயல் மூலமா தான் உருவாகியிருக்கு இல்லையா?